பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 14, இறை வார்த்தை 6. இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நானே உண்மை, நானே சத்தியமாய் இருக்கின்றேன். எனவே என்னுடைய சத்தியத்தை, என்னுடைய உண்மையான வார்த்தைகளை நீ கடைபிடித்து நடக்கக்கூடிய வேளையிலே நீ உண்மையிலும் உண்மையுமாக விண்ணக வீட்டில் வாசம் செய்ய முடியும் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நாம் விண்ணக வீட்டிற்குள் கடந்து செல்ல முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய சத்தியத்தை அறிந்து உண்மையை அறிந்து எதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்கின்ற உண்மையை உணர்ந்து நாம் நடக்கக்கூடிய வேளையிலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துவதையும் அவர் நம்மோடு கூட தங்குவதையும் அவர் வழியில் நம்மை வழிநடத்துவதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், என் மகன்களே, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கின்ற தைரியமான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் விண்ணகத்திற்கு கடந்து செல்ல தன்னை தயாரித்துக் கொண்டிருந்தார். சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ள தன்னை முழுவதுமாக தந்தையினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தார். எனவேதான் அவர் அந்த நாளிலே அரசருக்கு முன்பாக நிற்கக்கூடிய நேரத்தில், விண்ணிலிருந்து அருளாப்பட வைத்தால் என் மீது எந்த ஒரு அதிகாரம் உனக்கு கிடையாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையாக சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விண்ணிலிருந்து அருளாப்படாவிட்டால் எந்த ஒரு மனிதருக்கும் நம் மீது அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் நாம் கடவுளுடைய செல்ல பிள்ளைகள், நாம் கடவுளுடைய வழிமரபினர், நாம் கடவுள் நமக்கு தந்தையாய் இருக்கின்றார், தாயாய் இருக்கின்றார். எனவே அவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ உண்மையோடும் சத்தியத்தை கடைபிடித்தும் நடக்கக்கூடிய வேளையிலே, நேர்மையாய் இருக்கக்கூடிய வேளையிலே நான் உன்னோடு வாசம் செய்து நான் உனக்கு துணையாய் இருந்து உன்னுடைய கஷ்டமான நேரங்களில் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் எப்போது எல்லாம் அவர் மீட்டிங்க்கு வருகிறாரோ அந்த நேரத்தில் எல்லாம் அவர் பொய்யை மட்டுமே பேசுவார். ஒரு முறை என்ன நடந்தது தெரியுமா? ஒரு மீட்டிங்கின் போது அவர் பொய் பேசினார். அது எல்லோருக்கும் தெரியும், இருந்த சக குருக்களுக்கு தெரியும் அவர் பொய் தான் பேசுகிறார் என்று சொல்லி. கடந்த ஆண்டில் ஆயர் முன்னிலையில் ஒரு மீட்டிங் நடந்தது. அதே கேள்வி ஒரு குருவானவர் எழுப்பினார். அந்த நேரத்தில் நான் அதை சொல்லவே இல்லை என்று ஆயருக்கு முன்பாக சத்தியம் சொல்லி சத்தியமாக சொன்னார். அன்பார்ந்தவர்களே, சில மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள். மனம் திரும்பாதபடி தான் பெருமை அடைய வேண்டும், நான் எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, எனவே நான் எல்லோர் முன்னிலையும் நல்லவனை போல் இருக்க வேண்டும் என்பதற்காக சில பேரை பழி கொடுக்க கூட துணிவது இல்லை. அப்படிப்பட்ட பொல்லான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். பாருங்கள், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருக்கு எதிராக இருந்தது அவருடைய மக்கள், யூத மக்கள். அதே போல் அங்கு ஆலயத்தில் பணி செய்து கொண்டிருந்த குருக்கள், அவர்கள்தான் ஆண்டவருக்கு எதிராக இருந்தார்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளில் உண்மை இருந்தது, அதில் சத்தியம் இருந்தது. தந்தை கடவுளை பற்றி அறிவித்தார், தந்தை கடவுளுடைய வார்த்தைகளை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்தார், புரியும்படி விளக்கி கொடுத்தார். அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த பொறாமையின் ஆவி அவர்களுக்குள் குடிகொண்டு இருந்தது. தூயகத்தில் பணி செய்யக்கூடிய குருக்களுடைய மனநிலை அப்படி இருக்கிறது என்று
என்றால் உங்களுடைய மனநிலை நீங்கள் அறிந்து பாருங்கள். சாதாரண உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. உங்களை பழி தீர்ப்பதற்கு அநேக பேர் வார்த்தைகளை உதிர்க்கலாம், உங்களுக்கு எதிராக செயல்படலாம். நேரம் வரட்டும், நான் அவனை விடமாட்டேன், அவளை விடமாட்டேன் என்று சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, கடைசி வரை உண்மைக்காக இருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, சீராக் 4வது அதிகாரம் 28வது இறை வார்த்தையில், நீ உண்மைக்காக போரிடு, நான் உனக்காக போரிடுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தெய்வமாய் இன்றும் நமது நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் நடுவில் இருக்கின்றார், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்றார், உங்கள் பிள்ளைகளுடைய நடுவில் இருக்கின்றார், வேலை செய்கின்ற இடத்தில் இருக்கின்றார். நீங்கள் பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு துணையாய் கடந்து வருகின்றார். பாருங்கள், யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் உண்மை வெளிப்பட்டது. இந்த உலகத்தில் மனிதர்கள் பொய் பேசிக் கொண்டு இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். தொடக்க நூலில் இருந்து திருவெளிப்பாடு வரை அநேக இடங்களில், ஆயிரக்கணக்கான இடத்தில் பொய் பேசுகிறவர்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. கொலகாரன் கூட திருந்துவான், ஆனால் பொய் பேசக்கூடிய நபர் ஒரு நாளும் திருந்துவது இல்லை. எனவே அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வருகின்றது. எனவே அப்படிப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எனவே தான் உண்மை வெளிப்பட வேண்டுமே என்றால், நாம் உண்மை பேசி பரிசுத்தவனாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 32வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உண்மையை அறிவீர்கள், அவ்வுண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். யார் அந்த உண்மை? ஆண்டவருடைய வார்த்தை உண்மை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மை, அவர் இந்த உலகத்திற்கு வந்தது உண்மை, அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தது உண்மை, புனித சூசேப்பரை அவருக்கு பாதுகாவலராய் தேர்ந்தெடுத்த உண்மை, அநேக புனிதர்களை உருவாக்கியது உண்மை, புனிதைகளை உருவாக்கியது உண்மை, பரிசுத்தவான்களை உருவாக்கியது உண்மை, சீடர்களை அழைத்தது உண்மை, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தது உண்மை, உங்களையும் என்னை இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டு இருப்பது உண்மை. எனவே அந்த உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரக்கூடிய நீங்கள் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் விரும்புகின்றார். எனவே நீங்கள் உண்மைக்காக வாழக்கூடிய வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் விடுதலை வேண்டுமா? இந்த நாளில் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடங்கள். ஆண்டவர் உண்மையிலே உங்களுக்கு விடுதலை கொடுத்து வழி நடத்துவார். 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இறை மகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். அவரே உண்மை கடவுள், இவரே நிலை வாழ்வு. பாருங்கள், உண்மையான கடவுள் நம் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து. அருமையாக தன்னுடைய முதல் திருமுகத்தில் யோவான் நற்செய்தியாளர் அழகாக எழுதுகின்றார், நமக்கு ஆற்றல் தந்துள்ளார். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். எது நமக்கு தெரியும். எனவே இந்த உண்மையான இறைவனோடு இணைந்திருக்க நம் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து உண்மையான பாலமாய் இருக்கின்றார். எனவே அவரோடு இணைந்திருக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் உண்மைக்காக போராட வேண்டும். நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வர வேண்டும். யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவதும் அறிவதே நிலை வாழ்வு. யாரை அறிவது நிலை வாழ்வு? உண்மையான கடவுளை அறிவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பினார் என்பதை உணர்வதும் அதை அறிவதும் தான் நிலை வாழ்வு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக இருந்து உண்மையான வார்த்தைகளை, சத்தியத்தை தியானிக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியே செல்லுகின்றன. நம்முடைய நாவில் இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் வெளியே செல்லுகின்றன. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை நாவி வெளியே செல்லுகின்றன. நமக்குள் கடந்து
கடந்து வந்திருக்கக்கூடிய வேசித்தனத்தின் ஆவி வெளியிலே போகின்றது. நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமை நம்மை விட்டு கடந்து போகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார். அவர் அந்த விண்ணகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை நோக்கி பேசினார். யோவான் 17:17, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியவர்களும் உமது வார்த்தையே உண்மை. ஆண்டவராகிய கடவுளே உண்மை, அவருடைய வார்த்தையே உண்மை, அவருடைய வார்த்தையில் உருட்டும் புரட்டும் அல்ல. எனவே உண்மையினால் மக்களை அர்ப்பணமாக்கியர்களும் யார் யாரெல்லாம் அர்ப்பணித்து உண்மையின்படி வாழாமல் இருக்கிறார், உண்மையை பேசி ஆண்டு பொய் சொல்லி வாழ்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் அருவருத்து விடுவார். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் ஜெபிக்கிறேனே, என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. ஐயோ ஆண்டோடைய சமூகத்திலிருந்து மன்றாடுகிறேனே, என்னுடைய குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை. ஐயோ ஒவ்வொரு நாளும் போராடி ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, சிறிய பாவம் போதும் அதில் சாத்தான் வந்து நின்று உங்களை குற்றப்படுத்துவான் கடவுளுக்கு முன்பாக. எனவே இந்த நேரத்தில் உண்மையை கற்றுக் கொடுத்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கேட்போம். உண்மையின் ஆவியானவர் நிறை வாழ்வை நோக்கி நம்மை வழிநடத்தட்டும். எனவே இந்த அதிகாலையிலே என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலையிலே எங்களை தேடி வந்து உமது அன்பு கரங்களினால் அணைத்து ஆண்டவரை உமது மார்போடு சேர்த்து கொண்டு எங்களை தாளாட்டி கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அதிகாலையிலே உமது வார்த்தைகளை கொடுத்தீரேன். நானே உண்மை, நானே சத்தியமாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து ஆண்டவரை உம்மை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ளவும், உமது வழியில் நடக்கவும், உண்மையை பேசி அதன்படி ஒவ்வொரு நாளும் மக்களை உமது சமூகத்தில் கொண்டு வரவும் நீ இந்த நாளில் எங்களோடு கூட இருந்து உதவி செய்வதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நீரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, அந்த நாளிலே ஏரோதுவும் பிலாத்துவும் பகைவர்களாய் இருந்தார்கள். உண்மையாகிய நீர் அவர்கள் நடுவில் கடந்து சென்ற வேளையிலே அவர்கள் நண்பராய் மாறினார்கள். அதே போல் தகப்பனே, அநேக முறை எங்களுடைய வாழ்க்கையில் உண்மை இல்லாமல் இருக்கின்றது. ஆண்டவரை, உண்மையை பற்றி அறிந்தும் உண்மை பேசாமல் இருக்கின்றோம். அநேக இடங்கள் நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக பொய்களை பேசி சந்தோஷப்படுத்தி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. சிறு வயது முதல் இந்த நாள் வரை நாங்கள் பேசிய பொய்க்காக உமது சமூகத்திலிருந்து மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. உண்மையிலே நீர் எங்களை அர்ப்பணித்து இருக்கின்றீர் உமது பணிக்காக. ஆண்டவரே, உமது வார்த்தைகளே உண்மையாய் இருக்கின்றது. எங்களுடைய அர்ப்பணிப்பில் ஆண்டவரே உண்மை இல்லை தகப்பனே. எங்களுடைய சிந்தனையில் உண்மை இல்லை தகப்பனே. எங்களுடைய வழியில் உண்மை இல்லை தகப்பனே. நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் உண்மை இல்லை தகப்பனே. இந்த நேரத்தில் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. குறிப்பாக யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது திருமுகத்தை பார்த்து உண்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்கள் நிறை உண்மை நோக்கி கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரக்கூடிய வேளையிலே அக்கினியினால் பொய்யை சுத்திகரித்து ஆண்டவரே அவர்களை உண்மை உள்ளவர்களாய் மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொழிந்து வழிகின்றது என்று உரோமையர் 5:20 படிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவத்தினால் உழந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உமது அருளாகிய உண்மை எங்கள் மீது கடந்து வருவதாக. ஆண்டவரே, திருச்சபையில் நிலைத்திருந்து ஜெபிக்கக்கூடிய பலத்தை தருவீராக. குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள, தன்னுடைய ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ள ஆண்டவரை போய் பேசக்கூடிய குருக்களை அருள் சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். உமது பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்துவீராக. திருச்சபை கட்டக்கூடியவர்களாய் மாற்றிடும்படியாகவும் அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த அதிகாலையிலே உண்மையான உண்மை அறிய நீர் கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக நன்றி. உண்மை அறிந்து உமது வழியை நடக்க நீர் எங்களை பழக்க வைத்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க.
கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, அதிகாலையில் ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கேட்டு இருக்கின்றார். உங்களை புனிதப்படுத்தி இருக்கின்றார். உண்மையை பேசி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல் உண்மையாய் வாழ்வோம். ஆண்டவருடைய அருளும் இறக்கும் உங்களது மீது தங்குவதாக. இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.